நீங்கள் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அசோசியேட்டாக இருக்க வேண்டிய ஒரு ஆர்கனைசேஷன் டிக்கு, டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன். இது வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு பேங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 1949 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் மேம்படுறதுக்கும் அதுக்கான சப்போர்ட் வந்து ஃபினான்ஷியலாக கொடுக்கறதுக்கும் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ பேங்க் தான் இருக்க இந்த லோன்லாம் கொடுக்கறதுக்கு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்குக்கும் டிக்குக்கும் 2, 3 வித்தியாசங்கள் வந்து உண்டு, அட்வான்டேஜஸ் உண்டுன்னு நம்ம வந்து சொல்லலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து போகிறேன். ₹1 கோடி டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ₹1.5 கோடி மிஷின் வந்து தேவைப்படுது அப்படின்னும்போது, சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நானும் ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா, பேங்க்கில் இருந்து அது வந்து சாத்தியக்கூறு வந்து மிக மிக குறைவு. அந்த ₹1.5 கோடி எனக்கு லோன் கிடைக்கிறது. ஏன்னா நான் ₹1 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய இன்கம் அப்படிங்கிறது மினிமலாக தான் இருந்திருக்கும். அந்த இன்கமில் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியுன்றதை பார்ப்பாங்க. அந்த இஎம்ஐக்கு என்ன லோன் நம்மளால் கொடுக்க முடியுன்றதை பொறுத்து தான் பேங்க் பொதுவாக முடிவுக்கு வரும். ஆனால் டிக்கில் வந்து அப்படி கிடையாது. ஸோ 1 crore நான் சம்பாரிச்சிட்ருக்கேன் அப்படின்னாலும் என்னோடய ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி நான் 1 கோடியோ 2 கோடியோ நான் லோன் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னாலுமே கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி டிக்கில் மிகவும் அதிகம். நம்பர் 2 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ். டிக்லேருந்து நமக்கு சப்சிடிஸ் கிடைக்குது. சம்டைம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கூட நமக்கு சப்சிடிஸ் வந்து கிடைக்கும். அந்த சப்சிடிஸை இவங்களே ப்ராசஸ் பண்ணி, நமக்கு லோன் கூட இவங்களே ப்ராசஸ் பண்ணி சப்சிடி அவைல் பண்ணி கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துப்பாங்க. நம்ம செப்பரேட்டாக டாக்குமெண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம இதே பேங்க்கில் வாங்குகிறோம் அப்படின்னும்போது சப்சிடிக்கான டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. டிக்கில் வந்து தே வில் டேக் கேர். நம்பர் 3 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொலட்ரல் வந்து பொதுவாக ₹1 கோடி நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா 100%, 125% கொலட்ரல் வந்து பேங்க்கில் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 to 50% கொலட்ரல் கொடுத்தீங்கன்னா போதும். கம்பேரிட்டிவ்லி பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது டிக்கோட கொலட்ரல் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் மேஜர் அட்வான்டேஜ். அகைன் பேங்க்கை கூட கம்பேர் பண்ணும்போது பேங்க்கு வந்து கரெக்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் பேங்க்கில் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனாக எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதுங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சிக்கணும். ஸோ தட் அப்போ தான் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெட்டராக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ டிக்கில் இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜ் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதால ஒவ்வொருத்தருமே டிக்கில் வந்து அசோசியேட் ஆகிக்கோங்க. அகைன் நான் சொல்கிறேன், பேங்க்கோ டிக்கோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்குது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது வந்து நம்மளோட ஸ்மார்ட்னஸ். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் பெட்டராக நம்ம அட்வான்டேஜ் எடுக்க முடியும். தேங்க்யூ வெரி மச்.